கைகளை விரோதிகள் மேல் உயர்த்துகிற தேவன். நம்முடைய சத்துருக்களும் நம்மோட சமாதானமாகும்படி செய்கிற தேவன். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. யார் யார் எவ்வளவு பேசினாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும். சமீபத்துல ஒரு கோட் வாசித்தேன். அதாவது முள்ளு யாரையாவது குத்திருச்சுன்னா நம்ம முள்ள என்ன செய்வோம்? தூக்கி பத்திரப்படுத்தி காலில் இருந்து எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைப்போமா? இந்த முள் என்னை இந்த நாள்ல குத்திச்சு, பரவாயில்ல நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லுவோமா? இல்லை, அந்த முள்ளை தூக்கி வீசிரும். அதே மாதிரி நம்மளை காயப்படுத்துறவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. அதை அப்படி தூக்கி வீசிட்டு அதை விலைக்கு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. கர்த்தர் ஒரு நாள் வரும் பொழுது உங்களுடைய சத்துருக்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், டெஸ்டிமோனியா இருக்கணும். சரியா? ஆகவே நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக ஆபிரகாமை நடத்தினீர், ஈசாக்கை நடத்தினீர், எங்களையும் நடத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு நாள் வரப்போகிறது. நீங்க கர்த்தரை தொழுது கொள்ள போறீங்க, நன்றியோடு துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.